மர்மமான பெண்டன்ட் மாலை நேரம். ஆர்யா அந்த பெண்டன்ட்டை டிவி லைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மெதுவா பீப் பண்ணுது. அதுல ஒரு ஒளி பாயுது. அது அவள் முகத்துல மின்னுது. ஒரு ஹோலோகிராம் வெளிவருது. அங்க ரோகன் குரல், ஆர்யா, நான் சிக்கி போயிட்டேன். என்ன காப்பாத்த வேணும், நீதான் முடியும். அவள் கண்ணீரா மாறுது. அவள் முடிவு செய்றா, இப்ப நான்தான் நேரத்துக்கு போறேன். பழைய லேப்பின் ரகசியம். அவள் ரோகன் வச்சு போன பழைய நோட்புக்கை திறக்கிறா. அதுல எழுதிருக்கு, பேக்கப் டைம் டிவைஸ் ஹிடன் இன் சப் பேஸ்மெண்ட் லெவல் 3. அவள் அந்த லேப்ப போறா. தூசியில் மூழ்கிய இடம். படிகள் கீழே போய்தான் அந்த டைம் கேப்பினை கண்டுபிடிக்கிறா. அது கிட்டத்தட்ட 10 வருடமா யாரும் தொட்டதே இல்ல. அவள் மெதுவா சொல்லுறா, ரோகன், நீ வந்த பாதையில நானும் வர்றேன். நேரம் உடையும் தருணம். அவள் டிவைஸ் பவர் ஆன் பண்றா. முழு லேபும் அதிருது. மின்னல் ஒளி, காற்று, சத்தம் எல்லா ஒன்றா கலக்குது. அவள் பெண்டன்ட் பிரிச்சு சொல்றா, என்னை அவனிடமே அழைச்சுக்கோ. அந்த ஒளியோட சேர்ந்து நேரத்துக்குள்ள விழுந்து விடுறா. 2050 நேர் புயல். அவள் விழிக்கிறா. சுற்றுல் நீல நிறத்துள்ள ஒளி அலைகள். அங்க ரோகன் கிடக்கிறான், காயமடிச்சு. அவன் சுவாசம் மெதுவா. அவள் ஓடிப்போய் அவனை தாங்குறா. ரோகன் அவன் கண் திறந்து அவளை பார்க்கிறான். அதிர்ச்சி, சிரிப்பு சேர்ந்து. நான் சொல்லனே, நீ நேரத்துக்கு அப்புறம் கூட என்னை அடைவா. உலகம் உடையும் தருணம். டைம் மெஷின் கிராஷ் நடக்குது. வானம் கிளியுது. ஒளி பாயுது. ரோகன் சொல்றான், நம்ம இருவரையும் இங்க வச்சா காலமே உடையும். நீ திரும்பணும். அவள் மறுக்கிறா, இல்ல, நான் உன்னை விட்டு மாட்டேன். பெண்டன்ட் அவள் கையில வைக்கிறான். கண்ணீரோ, இதுல என் கடைசி நினைவு இருக்கு, போ. அவன் அவளை தள்ளிவிடுறான். அவள் போர்ட்டலுக்குள் விழுந்து போறா. அவன் பின்னாடி ஒளியோட மாயம். 2025 திரும்பியவள். அவள் விழிக்கிறா. அவள் வீட்ல. வானம் அமைதியா. பெண்டன்ட் அவள் கையில். அதிலிருந்து ரோகன் குரல், நான் காலத்துல இல்ல, ஆனா நீயே என் நேரம். வானத்தை நோக்கி சிரிச்சு சொல்றா, நேரம் மாறலாம், ஆனா காதல் இரே நேரத்துல நிற்கும். அவள் பெண்டன்ட் மூடுறா. வெளிச்சம் மின்னுது. அதுல அவன் முகம் ஒரு நொடி தெரியும். தி எண்ட். கடைசி கடிதம் பார்ட் 3. ஆர்யாவின் பயணம்.